வெல்கம் டு சீம்லாஸ் கிரியேஷன்ஸ். இந்த வீடியோவில் ஒரு சாரியோட கார்னர் எப்படி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு ஓல்டு சாரீ எடுத்து மெஷர் பண்ணணும். ஏன்னா சில சாரீஸில் ப்ளவுஸ் பீஸ் இருக்கும், சில சாரீஸில் ப்ளவுஸ் பீஸ் இருக்காது. ஸோ மெஷர் பண்ணி கட் பண்ணுறது பெட்டர். இந்த சாரியில் லைன்ஸ் இருக்குது. ஸோ ஈவனாக கட் பண்ணால் தான் பர்ஃபெக்டாக வரும். ஆனால் எல்லா லைன் ஸ்ட்ரெயிட் கிடையாது. பட் நான் லைன் இல்லாத சாரீஸ்க்கும் எப்படி நம்ம பண்ணுறதுன்றதையும் பார்ப்போம். பட் பிஃபோர் தட் நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு சைடுமே நம்ம கட் பண்ணிக்கலாம். ஈவனாக இந்த லைன்ஸ் படியே நான் கட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு சைடுக்கும் நான் கட் பண்ணிக்கிறேன். இது ஒரு ரஃப் பீஸ் தான். லைன்ஸ் இல்லாத சாரீஸ்க்கு எப்படி கட் பண்ணுறது ஸ்ட்ரெயிட் லைன் பார்த்து அப்படின்றதுக்காக நான் இதை எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு ஒரு சின்ன கட் போட்டுடுங்க. கட் போட்டுட்டு நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா ஒரு த்ரெட் தெரியும் சென்டரில். தெரியுதுன்னு நினைக்கிறேன். அதை பிடிச்சு புல் பண்ணணும், இழுக்கணும். இழுத்திங்கன்னா இந்த மாதிரி கேதரிங்ஸ் வரும். ஸோ அதை நீங்கள் ஃபுல்லாக கூட வெளியில் எடுத்துடலாம். எடுத்துட்டிங்கன்னா கீழே இருக்க அந்த டேபிள் கலரில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ ஏன்னா த்ரெட் இல்லாத இடத்துல அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. இப்போது அந்த ஒயிட் லைன்லேயே நம்ம கட் பண்ணிட்டோன்னா நமக்கு ஸ்ட்ரெயிட் லைன் கிடச்சிரும். இப்போ இதை ஃபோல்ட் பண்ணலாம். சிங்கிள் ஃபோல்ட் அகெயின் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். கார்னரில் கொஞ்சம் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமே பேக் ஸ்டிச் போடணும், அந்த ஸ்டிச்சஸை செக்யூர் பண்ணுறதுக்காக. பண்ணிவிட்டு அப்பப்போ ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்டாப் பண்ணுங்கள், ஃபோல்ட் பண்ணுங்கள், ஸ்டிச் பண்ணுங்கள். இதே தான் கண்டினியூ ஆகும். அண்ட் எக்ஸ்ட்ராஸ் இருக்க த்ரெட்டெல்லாம் அப்பப்போ கட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஃபினிஷ் கிடைக்கும். ஸ்டாப் பண்ணி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். ஒன் சைடு கம்ப்ளீட் பண்ணதும் செகண்ட் சைடும் சேம் மெத்தட். சிங்கிள் ஃபோல்ட் அண்ட் அகெயின் ஃபோல்ட் பண்ணுங்கள். கார்னர் ஸ்டிச் பண்ணதும் பேக் ஸ்டிச் அகெயின். தென் கண்டினியூஸாக எண்ட் வரைக்கும் ஸ்டாப் பண்ணி ஃபோல்ட் பண்ணி பொறுமையாக ஸ்டிச் பண்ணலாம். எக்ஸஸ் த்ரெட் எல்லாமே ட்ரிம் பண்ணிடணும். ஸோ முடித்ததுக்கப்புறம் நம்மளோட கார்னர் அந்த எண்ட் ஆஃப் த ஃபேப்ரிக் பர்ஃபெக்டாக எண்டாக இருக்கணும். கொஞ்சம் மேலேயும் கீழேயும் அப்படி இல்லாமல் இருந்துச்சுன்னா அதுதான் பர்ஃபெக்டாக வரும். ஸோ அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.